இன்னைக்கு எதை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், the blessings of being in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுடைய என்னது? ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க மறுபடியும், கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுடைய கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போகிறோம். அநேக உதாரணங்கள் இருந்தது, எதையுமே சொல்ல முடியல, நேரம் இல்லை. திருப்பிக் கொள்ளலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யாராச்சும் படிங்க. லூக்கா 9 1ஆம் வசனம் 2வது வசனம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விஞ்ஞானிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். Okay, பாத்தீங்களா? In English what he says, when Jesus had called the 12 disciples, he gave them power. He gave them authority to drive out demons, cure diseases. And then what he does, he sends them out to preach the kingdom of God and to heal the sick. ஆண்டவர் 12 சீஷர்களை அழைத்த சம்பவத்தை இந்த இடத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது என்று சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீஷர்களில் அநேகர் எப்படிப்பட்டவர்கள்? மீனவர்கள், அப்படிதானே? ஒருவன் மட்டும்தான் ஆயக்காரன், he was a tax collector. ஆனால் மற்றவர்கள் சாதாரண குடும்பத்தார், அப்படியே தான் இருந்தான். ஒருத்த மட்டும் நல்ல ஒரு படித்தவன் என்பதை நாம் படித்தவர்களுக்கு புரியும். ஆனால் இந்த 12 சீஷர்களும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். they could have had dreams. What kind of dreams? ஒரு நாள் இப்போ பேதுரு நினைச்சிருப்பான், இப்போக்கு 2 கப்பல் தான் இருக்கு, ஒரு 4 கப்பல் வாங்கி பிஸ்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த திட்டங்களின் நடுவில் கர்த்தர் அவருடைய திட்டத்தை நுழைக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன செய்கிறார்? 12 சீஷர்களை ஒரு நோக்கத்திற்கென்று அழைக்கிறார், அப்படிதானே? he called them for a higher purpose. ஒரு மேலான ஒரு அழைப்புக்கு அவர்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். அவங்க வாழ்க்கை திடீரென்று மாறுகிறது. நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், திடீரென்று மாறும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது என்று நினைக்கும் போது கர்த்தர் அவர்களை திடீரென்று திசை திருப்பி அவர்களை அழைக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை எப்போ மாறுகிறது என்று சொன்னால், their lives changed when Jesus Christ called them. Am I right, Gloria? அவங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறினது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்த போது. நம்முடைய வாழ்க்கை அப்படிதானே மாறினுச்சு? எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்தோம், சாக்கடையில் வாழ்ந்தோம். இன்றைக்கு சிங்காசனத்தின் மகிமை கொப்பாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த மாற்றம் எதனால வந்தது? கர்த்தர் ஒரு நாள் என்னையும் உன்னையும் அழைத்தார், அப்படிதானே? ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதாரணம், எல்லாரையுமே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக அவங்களெல்லாம் மாத்துறாரு இன்னைக்கு. ஓகே, இப்போ எல்லாருமே நம்ம இன்டர்வியூ போயிட்டோம், அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்போ அந்த வேலைக்குள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் உள்ள போயிட்டேன். இப்போ அந்த வேலைக்குள்ள முதல் நான் போகும்போது என்னிடத்துல மேனேஜர் வந்து ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? என்னுடைய பொறுப்புகள் என்ன, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருடைய அடையாளம் என்ன, அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, வாட் இஸ் த பவர், வாட் இஸ் த அத்தாரிட்டி தட் ஐ ஷுட் ஹேவ் என்று சொல்லுகிற அந்த காரியங்களை who should supposed to brief me? The manager is supposed to brief me. அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை நான் வச்சுக்கிட்டு நான் அந்த இடத்துல போய் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஐ cannot fulfill my call. என்னுடைய அழைப்பை ஒரே ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு என்னால் போய் அங்கே செயல்பட முடியாது. ஐ நீட் டு பி பிரீஃப்ட். எம் ஐ ரைட் டு சே தட்? வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குலாம் தெரியும், என்னிடத்துல சொல்லணும் என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய வேலை என்ன. சரி, இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், இப்போ அந்த மேனேஜர் சொல்கிறான், இப்போ உனக்கு இந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், இந்தா உனக்கு ஒரு எக்ஸைஸ் கார்டை கொடுக்குறேன், இந்தா உனக்கு ஒரு சாப் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, பேங்க்கில் போனீங்கன்னா உங்கள் சாப் தான், அந்த சாப்பை கொடுக்குறேன். இந்த சாப் இருந்தால் தான் ட்ரான்சாக்ஷன் ஜாடியாகும், இல்லைன்னா முடியாது. அப்போ நீ அந்த நேரத்தில் தான் உணர்ற. வாட் டு யூ ரியலைஸ்? யூ ரியலைஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னுடைய அதிகாரம் எவ்வளவு மேலான ஒரு அதிகாரம், மற்றவர்களை பார்க்கிறோம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருடைய அதிகாரம், இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருடைய வல்லமை இன்னும் கொஞ்சம் பெரியதாக இருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். am I right to say that? அந்த அதிகாரம் எதோடு வருகிறது? என்னுடைய அழைப்போடு வருகிறது. இப்போ எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லைன்னு வைங்களேன், எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுமா? will I be given? I will not be given that authority.
I will not be given the powers to exercise my right as an assistant manager. Do you understand what I'm saying? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப எனக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் என்னுடைய அழைப்போடு வருகிறது. காது உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? கேட்கணும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த 12 சீஷர்களை அவர்களை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய முந்தின வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று நாம் எல்லாருக்குமே அறிந்திருப்போம். மீனவர்கள் என்ன செய்வாங்க? மீன் தான் பிடிப்பாங்க. வரி வசூலிக்கிறவன் என்ன செய்வான்? he would be only collecting taxes. ஆனால் இப்போ ஒரு புதிய டைமென்ஷன், ஒரு புதிய காரியத்துக்குள் கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? what was their call? எதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள்? their call was to bring Jesus to the world. இயேசுவை உலகத்துக்கு கொண்டு போகிற ஒரு அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Do you think it was old? It was an old thing for them. It was totally new. புதுசான ஒரு காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து இதை தான் இனி நீ செய்ய போகிற என்று சொல்லும் பொழுது அழைத்திருக்கிறார். Am I right to say that? அவர் அழைத்திருத்தார். ஓகே, நீ வா, இந்த ஊழியத்தை செய். இப்போ நான் அந்த அழைப்புக்கு ஏற்ப அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பண்படுத்த வேண்டும். அந்த குணா சொன்னது போல தயார்படுத்த வேண்டும். Just like how the manager calls this assistant manager and tells him, okay, right now you have been appointed. Yeah, I give you the access card. I give you all the authority right now. Henceforth, right now you start to be the assistant manager. Do you understand what I'm saying? அதே போல சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். அழைத்த பின்பு என்ன செய்கிறார்? அவர்களை அதிகாரத்தில் நிரப்புகிறார். அந்த வசனத்தை திருப்பியும் படிங்களேன், அந்த 1வது 2வது வசனத்தை மட்டும். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் முதலாவது என்ன செய்கிறார்? அப்ப அழைக்கிறார். ரைட்டுங்களா? அப்புறம் சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 2 காரியங்களை ஆண்டவர் முதலாவது செய்கிறார். அழைத்த பின்பு அவர்கள் வெறுமையாய் ஆகிடக்கூடாது. When God calls someone, he just does not leave them like that. அழைக்கும் போது ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த ஊழியத்துக்கு உன்னை அழைக்கிறார், இந்த பகுதிக்கு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த பகுதியில் நீ நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார், உனக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார், உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா you cannot function properly in that call for which he has called you. 12 சீஷர்களை அழைத்து சும்மா அப்படியே விட்டிருந்தாருன்னா அவங்க இன்றைக்கு இயேசுவுடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர்களால் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுதுங்களா? புரிஞ்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, கிளியர், ரைட். இப்ப ஆண்டவர் 3 காரியங்களை செய்கிறார். முதலாவது அழைக்கிறார். இரண்டாவது, first one, what does he do? அவர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அழைத்த பின்பு அவர் அவர்களை நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். நிரப்பப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். Jesus did not call those who are equipped. நிரப்பப்படாதவர்களை அழைத்துதான் ஆண்டவர் அவர்களை நிரப்புகிறார். எப்படிப்பட்டவர்கள்? நம்மை போல. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மை போலதான் நிரப்பப்படாமல் எப்படியோ ஒரு காலம் வாழ்ந்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அழைப்பில் அழைத்து இன்றைக்கு எப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ அதன்படி அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய இன்றைக்கு நான் இருக்கிற நிலைக்கு என்னுடைய அழைப்பு தான் காரணம். Today, wherever you are, remember whatever you are doing, whatever positions you are, just remember that this is all due because of one day a call came into your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அழைப்பு வந்ததனால தான் இன்றைக்கு நான் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறேன். இது யாருக்கு பொருந்தும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள், ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு உயர்வை பார்த்தவர்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இன்னும் அப்படியே தான் வெறுமையா தான் இருக்கு என்று சொன்னா, இந்த இடத்தை விட்டு கதவை விட்டு நீ தாண்டி போனதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ பரிசோதனை படுத்தி பார்க்கணும். You need to recheck your life again if your life is not proper. ஏனென்றால் இன்றைக்கு அந்த கர்த்தர் அவர்களை நிரப்புகிறாரே, அது வல்லமை என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆதி திருச்சபையிலிருந்து இந்த கடைசி நாள் திருச்சபை வரைக்கும் அந்த அழைப்புக்கு பின்பாய் இருக்கிற அந்த வல்லமையை நாம் எப்படி சொல்லுகிறோம்? பல விதங்களில் சொல்லுகிறோம். What I call it the presence of God. அதை நான் தேவ பிரசன்னம் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தபடியினால், நான் தேவ பிரசன்னத்தில் நினைந்தபடியினால், நான் தேவ பிரசன்னத்தை பற்றி தான் அதிகமாய் பேச முடியும். இன்றைக்கு தேவ பிரசன்னம் இல்லாமல் அநேக ஊழியம் செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு தெரிகிறது? நான் நிரப்பப்பட்டவன். நான் 3 வருஷம் தியாலஜி படித்தேன்.
நான் எல்லாவற்றிலும் இந்த காசுக்கு போனேன், அந்த காசுக்கு போனேன், டெலிவரன்ஸ் காசுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், அதனால் இந்த இடத்துல நான் தைரியமாக என்னால் நிற்க முடியாது. I need to have the presence of God. And the presence of God is just not exclusive for the pastor. இந்த போதகருக்கு மட்டும் இந்த தேவ பிரசன்னம் இல்லை. ஊழியம் செய்கிறவர்கள், வாத்திய கருவி வாசிக்கிறவர்களுக்கு தேவ பிரசன்னம் வேணும். இந்த இடத்துல வர்ஷிப் நடத்துகிறவங்களுக்கு தேவ பிரசன்னம் வேணும். பாடுகிறவர்களுக்கு தேவ பிரசன்னம் வேணும். அழைப்பின் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு தேவ பிரசன்னம் வேணும். இந்த இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு பிரசன்னம் வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. நீங்க மட்டும்தான் உட்கார்ந்திருப்பீங்க. உங்களுடைய முழுமை எங்க இருக்கும்? வேலை எங்கேயோ இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? எல்லோருக்குமே, தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த தேவ பிரசன்னம், அதை தான் கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இப்ப இந்த 12 பேரை கர்த்தர் அழைத்தார், வல்லமையை கொடுத்தார். அதற்கப்புறம் என்ன செய்கிறார்? அவர்களை அனுப்புகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே வசனம், am I right to say? He sends them. அவர்களை அனுப்புகிறார். இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையை விட்டுருங்க. ஒரு சேல்ஸ்மேன் ஜாப்புக்கு இன்றைக்கி எல்லாருமே இன்டர்வியூ போயிருக்கோம். அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிருச்சு. அவன் சொல்லிட்டான், ஓகே யூ அப்பாயிண்டட், ஓகே வெரி குட். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் சேல்ஸ்மேன் உடைய வேலையை நான் செய்யணும்னா அடுத்து நான் என்ன செய்யணும்? அதனுடைய வேலையின் காரியங்களை நான் he has to brief me. Am I right to say? He has to brief me about what I'm supposed to be doing. எல்லாவற்றையும் இந்த சேல்ஸில் போகும்போது இப்போ இவர் என்கிட்ட கேட்குறாரு, இந்த கோல்கேட் எவ்வளவு, இந்த கோல்கேட் எங்கே செய்யப்பட்டது, இது எத்தனை கிராம். நான் ஒரு சேல்ஸ்மேனா இந்த அடிப்படை காரியம் கூட தெரியாமல் கேன் ஐ டூ சேல்ஸ்? ஐ கேனாட் டூ சேல்ஸ். இப்போ அதே போல தான் இப்போ எல்லா அனுபவத்தையும் ஐ பின் பிரீஃப்ட், எனக்கு தெரியும் இந்த வேலையின் காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அடுத்து நான் இதே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. அடுத்து மேனேஜர் என்ன கேட்பாரு? கிளம்பி போன்னு தானே சொல்லுவார். என் வேலை என்ன வேலை? சேல்ஸ் வேலை தானே, நான் வெளியே தானே போகணும். அப்போ அந்த வெளியே போகும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? பூரண ஆயத்தத்தோடு நான் கடந்து போக வேண்டும். ஒருவன் ஆயத்தப்பட்ட பின்புதான் கர்த்தர் அவனை அனுப்புகிறவராய் இருக்கிறார். 12 சீஷர்களுக்கும் கர்த்தர் அதை தான் செய்தார். You cannot go out when you are not prepared. And you cannot go out when God tells you wait. கர்த்தர் காத்திரேன்னு சொல்லும்போது நான் புறப்படக்கூடாது. கர்த்தர் போன்னு சொல்லும்போது நான் உட்கார்ந்துருக்க கூடாது. காது உள்ளவன் என்ன செய்யணுமா? கேட்க தான் செய்யணும், கேட்க தான் செய்யணும். இப்போ இவர்கள் கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் அவர்களை வல்லமையினால் நிரப்பினார், அபிஷேகத்தினால் ஊட்டினார், அவர்களை வெளியே அனுப்புகிறார். அவங்க என்ன போய் செய்யணும்? அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அந்த சுவிசேஷம் சொல்லும்போது அங்கே வியாதியை சுகப்படுத்தும் போது அவங்க பாடுகள் இருக்கும், அங்கே வேதனை இருக்கும், அங்கே உபத்திரவம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் அவர்களை முதலாவது ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாமும் அப்படிதான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு காலத்தில் இல்லாத அனுபவம் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கு. ராமேன்னு சொல்லுங்க. ஒரு 20 வருஷம் பேக் போய் பாருங்களேன் எப்படி இருந்தோன்னு. இதே அனுபவம் இந்த இடத்துல யாருக்காச்சும் இருந்திருக்குமோ? ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் நாம் மாற்றப்படுகிறவர்களாய், உருவாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை புதிதாய் மாற்றிக்கொண்டு போகிறார். இந்த தேவ பிரசன்னம் இந்த உரியவர்களாய் இருந்த போதுதான் ஆண்டவர் அடுத்து 12 சீஷர்கிட்ட சொல்றாங்க, நீ கிளம்பி போ என்று சொல்லுகிறார். பாருங்க, சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அழைப்பார். ஊழியத்துக்குன்னு தான் நினைப்போம், ஊழியத்துக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார் என்று நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் அழைக்கும் போது நம்ம புறக்கணிப்போம். we will say I don't want right now, I don't want to go to God right now, I don't think I am prepared right now, நான் இன்னும் ஆயத்தப்படவில்லை, நான் இப்போ போக முடியாது என்று சொல்லிதான் நாம் எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் கூப்பிடும்போது போயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கூப்பிடும்போது என்ன செய்யணும்? போயிடணும். ஏன்னா கர்த்தர் அழைத்தாருன்னா அவருக்கு தெரியும். அவர் அழைத்தாருன்னா அவருக்கு தெரியும். அந்த இடத்துக்கு உன்னை அழைச்சாருன்னா அந்த இடத்துக்கு ஏற்ப உன்னை பக்குவப்படுத்துவார். இதுதான் சில நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம். ஒரு மாற்றம் வரும்போது, ஐயோ இந்த மாற்றம் எனக்கு வேணுமா, புதுசாக இருக்க. ஆனால் அந்த மாற்றம் கர்த்தரால் வரும் என்று சொன்னால் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற வல்லமையை அவர் உனக்கு கொடுப்பார். அந்த வல்லமையை கொடுத்து தான் உன்னை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்கிறாரு? அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னா ஆமென் சொல்லுங்க. உதாரணத்தை பார்க்குறீங்களா? நெகேமியாவை பார்ப்போம். நெகேமியாவை தெரியுமா? எத்தனை பேருக்கு நெகேமியா எங்கே இருக்கிறாரு தெரியும்?
வேதத்தில் இருக்கிற நெகேமியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நெகேமியாவை பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாள் அவரையும் அழைக்கிறார், அப்படித்தானே? ஆனால் கர்த்தர் அழைக்கும் போது இந்த நெகேமியா எங்க இருக்கிறார்? ஒரு புறஜாதியின் ராஜாவின் இடத்தில் அவன் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறான். அந்த புறஜாதி ராஜாவுக்கு அவன் என்ன செய்கிறான்? பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். ஈஸ் அ கப் பேரர். அது ஒரு பெரிய ஊழியம். எத்தனை பேருக்கு தெரியும்? கப் பேரர் ஈஸ் அ பெரிய ஊழியம். ஏன்னா அவன் குடிக்கணும் இல்லைன்னா சாப்பிடணும், யார் முதல் டெஸ்ட் பண்ணணும்? பானபாத்திரக்காரன் தான் டெஸ்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு அவன் இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆனால் அழைத்து எதை சொல்றாரு? இஸ்ரவேலின் எருசலேமின் மதில்களை கட்டுவதற்காக நீ போன்னு யாரை அழைக்கிறாரு? நெகேமியா, சிறையில் இருக்கிற நெகேமியாவை அழைக்கிறார். அப்ப அழைத்தவர் அவனை பக்குவப்படுத்தணுமா இல்லையா? அவனை ஆயத்தப்படுத்தணுமா இல்லையா? அவனும் உபவாசத்தில் இருந்துட்டு ஏதோ ராஜாவிடத்துல போய் பேசுறான். இந்த ராஜா யாரு? புறஜாதி ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவை அறியாத ஒரு ராஜா இடத்துல போய் அவன் போய் நிற்கும் போது ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான். அவன் சொல்றான், என்னுடைய ஜனங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. ராஜா கிட்ட என்ன சொல்றாரு? நீ போ, நீ கிளம்பி போ, நான் உனக்கு உதவி செய்கிறேன். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? நீ சிறையிருக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை அழைக்கும் போது அந்த அந்த அழைப்புக்கு ஏற்ப உனக்கு தேவைகளை அவர் சந்தித்து தான் உன்னை அனுப்புவார். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஒரு மாற்றம் வரும்போது நானும் நீயும் பயப்படுகிறோம். Many a times we are afraid when a change comes. அந்த மாற்றம் வரும்போது இது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறதா என்ற ஒரு பயம் வருகிறது. நோ, ஏதாச்சும் ஒரு காரியத்தை கர்த்தர் உன் இடத்துல விதைப்பார் என்று சொன்னால் அதை குறித்து நீ முதலாவது ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு சமாதானத்தை வைப்பார். அந்த சமாதானத்தினால நீ நிரப்பப்படும் போது தான் you will certainly know that this is the call of God. அதற்கப்புறம் தான் you should make the next move. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கைக்கு வருவோமா? 10வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது? அந்த சீஷர்கள், அனுப்பப்பட்ட சீஷர்கள் மறுபடியும் வருகிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு தேவனிடத்தில் வந்து they report to God. தேவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நடந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். 10வது வசனம் யாராச்சும் படிங்களேன். விவரித்து சொன்னார்கள். இன்றைக்கு பார்த்தீங்களா, அவங்க அழைத்த தேவன், அபிஷேகம் பண்ண தேவன், அவர்களை அனுப்பின தேவனிடத்தில் வந்து நடந்த காரியங்களை யார்கிட்ட வந்து சொல்றாங்க? அவர்கிட்ட சொல்றாங்க, அனுப்பினவர்கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படியாய் செய்கிறோம்? எத்தனை பேர் தேவன்கிட்ட சொல்றோம்? நம்முடைய பிரச்சனைகளை சொல்றோமா? நம்முடைய வேதனைகளை சொல்றோமா? இல்லைன்னா என் பக்கத்தில் உட்கார்ந்தவங்கள்ட்ட மட்டும் சொல்றோமா? யோசிச்சு பாருங்க. அநேகர் இந்த இடத்துல ஏமாந்து போனவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இவனை நம்பினேன், அவனை நம்பினேன், அவங்கள நம்பினேன், கடைசியா என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. இன்றைக்கு தேவனை நம்பி வாழ்க்கையை ஓட்டினவங்களோட வாழ்க்கையை பாருங்க, அது வித்தியாசமாக ஒரு உயர்வுக்குள்ள தான் இருக்கும். இன்றைக்கு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஒரு தாயாரை எடுத்துக்குவோமே. ஒரு தாயார் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறார். Do you know that? இயேசுவுடைய தாயை அவர் கனப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஏன்? அவளுக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஊழியம்? தம்முடைய குமாரனை சுமந்து கொள்ளுகிற ஒரு ஊழியம், ஒரு தாயின் ஊழியம். அந்த தாயுடைய ஊழியத்தை நீ செய்யும் போது பாடுகள் வருமே, வேதனை வருமே. என்னைக்காச்சும் தேவன்கிட்ட புறம்பே சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவரே இப்படியா இருக்கிறது? ஆனால் பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணிக்கிட்டு சொல்லுவோம், பெரிய பிரச்சனையா இருக்கு, புருஷனை என்னைக்கு வெட்டலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கணவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டோம். இன்றைக்கு உனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் நீ உண்மையா இருக்கணும். That is an assignment given to you. If you are in school, if you are at work, வேலை இடத்துலையோ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது உலகத்தின் காரியங்களுக்குள்ள அவங்க கடந்து போய் கொண்டிருப்பாங்க. ஆனால் நீ பார்க்கும்போது இதை நான் இவங்க கூட நான் உள்ள போய் உட்கார்ந்தா தேவனுக்கு விரோதமாய் நானும் திட்டமிடுவேன் என்று சொல்லி தனியாய் நிற்கிறாய. That is an assignment given to you. நீ வேலை இடத்துல உலகபூர்வமான காரியங்கள், இது அதிகாரிகளுக்கு விரோதமாய் பேசக்கூடிய, அதிகாரிகளுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய காரியத்தை ஒரு கூட்டம் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனோடு நீ ஒத்தி போகாதபடிக்கு தனித்து நிற்கிறாய. That is your assignment. உனக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியம் என்று சொல்லும்போது சில பேர் நினைச்சிருவாங்க மைக்கு பிடிச்சாதான் ஊழியம். இல்லை, நான் அதை சொல்லலைங்கய்யா, பொதுவாய் சொல்லுகிறேன். கர்த்தர் சில நேரங்களில் உன்னையும் என்னையும் எந்த இடத்துல வைத்து அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நீ நிற்கும் போது அந்த அழைப்புக்கு ஏற்ப பலனை அவர் தந்தே ஆகுவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Any trip, any job, any relationship that has the approval of who?
the approval of God will always be successful. I want to remind you this again. தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற எந்த பயணமாய் இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், எந்த நபராக இருக்கட்டும், எந்த காரியத்தில் தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னா அதில் நிச்சயமாக என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. வெற்றி உண்டு. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையில் நீ கடந்து போகும்போது அது ஆசீர்வாதமாக இல்லை, வெற்றிகரமாக இல்லைன்னு சொல்லும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இது கர்த்தர் அனுமதிக்காதது. அதில் பாடு வருது பார்த்தீங்களா, அதில் வேதனை வருது, அதில் குறை இருக்குது பார்த்தீங்களா, நஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னது, இதில் கர்த்தருடைய கரம் இல்லை. கர்த்தருடைய கரம் இதில் இல்லை. சீஷர்கள் கடந்து வந்தார்கள், தேவனிடத்தில் சொன்னார்கள். அன்னைக்கெல்லாம் ஏர்கான்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஷாப்பிங் மால்லலாம் ஏசிலாம் இருக்காது, கார்லாம் இருக்காது, நடந்து தான் போவாங்க. நடந்து போய் கிராமமாய் போய் ஊழியம் செய்தார்கள் என்று மார்க் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். போய் ஊழியம் செய்த பின்பு அவர்கள் எப்படி இருப்பார்கள்? களைத்து போயிருப்பார்கள். அப்படி தானே? என்ன, களைத்து போயிருப்பார்கள். they were tired. அந்த களைப்பில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? களைத்து போயிருக்கிறாய், நீ போய் 2-3 நாள் ஓய்வெடுத்த பின்பு என்னை வந்து சந்தி, நான் உனக்கு அடுத்த அசைன்மென்ட்டை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவர்கள் பலவீனமாயிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பார்த்த உடனே அவர்கள் என்ன சொல்றாரு? வா, தனியா போவோம், போய் அந்த இடத்துல என்ன செய்யலாம்? இளைப்பாறுவோம் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God knows when you need a rest. கர்த்தருக்கு தெரியும் உனக்கு எப்ப இளைப்பாறுதல் தேவை. சுக்கா சில நேரங்களில் எடுத்துக்குவோம். என்ன, இன்னைக்கு 3 வாரம் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் நினைக்கிறேன் இந்த வாரம் போட்டுருவோம். எப்படி ஒரு ஆஃப் எடுத்துக்குவோம், அன்ரெக்கார்டட் லீவ். ஏன்னா ஆனுவல் லீவ்லாம் அங்கே வேற இடத்துல முடிஞ்சிருச்சு. இங்கே கல்யாணத்துக்கு போயாச்சு, சின்னம்மாவுடைய பரிசத்துக்கு போயாச்சு, சின்னம்மாவுக்கு பரிச முடியாது, சின்னம்மாவுடைய கர்ப்பத்துக்கு எல்லாம் போயாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ அன்ரெக்கார்டட் லீவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எது? சர்ச்சுக்கு போறாதது. ஐயா, நமக்கு ஓய்வு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். பட் டோன்ட் டேக் a rest from God. அதை தான் சொல்ல வரேன். இதுலேயும் இளைப்பாறல் வேலையில் மன உளைச்சலின் சூழ்நிலையில் நீயும் நானும் வேலை செய்வோம்னா டேக் அ பிரேக், யூ டிசர்வ் அ பிரேக். ஆனால் தேவனிடத்திலிருந்து டோன்ட் டேக் அ பிரேக். நான் 3 நாள் போயிட்டேன், இன்னைக்கு ஜெபமும் வேண்டாம், தேவனை தேடுவதும் வேண்டாம், ஃபோனை அடைத்து விடுவோம், பைபிளை பூட்டி விடுவோம் என்று சொல்லி நம்ம வாழ முடியாது. You can never take a break from God. Do you understand what I'm saying? அதாவது எல்லா இடத்துல இருந்து நீ ஓய்வை எடுத்துக்கோ, தேவனிடத்துல இருந்து ஓய்வை மட்டும் எடுத்துறாத. Don't take a rest from God. Amen. Hallelujah. இன்றைக்கு ஒன்றை மட்டும் பார்க்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிரந்தரமான ஓய்வுகள்லாம் எடுத்துட்டாங்க. நிரந்தரமான ஓய்வுலாம் எடுத்துட்டாங்க. 1 வருஷம் ஏன் வரலன்னு கேட்டா, வரம் பாஸ்டர்னே என்கிட்ட ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வரவே இல்லை. என்னாச்சுன்னா, வேலை பாஸ்டர்ன்றான். அதை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? வேலையை குறித்து. தீபன்ட்டு பேசிக்கிட்டேன். ஆமாம், ரைட்டு. சில நேரங்களில் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. எந்த வேலை தேவனை தேடுவதற்கு தடையாக இருக்கிறதோ, that means continuously it stops you from reaching to God, is not from God. You must understand that. எந்த வேலை அல்லது எந்த பள்ளிக்கூடம், ஏதாச்சும் எந்த தொழில் தேவனை தொடர்ந்து தேட முடியாதபடிக்கு அது தடையா இருக்கிறது என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது அல்ல. அது யாரிடத்திலிருந்து வருது நமக்கு தெரியும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? யூ நீட் டு பி வெரி 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 கேர்ஃபுல். கிட்னி தெரியல, கிட்னி ஒரு மனுஷனுக்கு எத்தனை கிட்னி இருக்கணும்? 2 இருக்கு. Any doctors here? No. Medically it's proven that kidneys needs to be wet. Right? Kidneys needs to be wet. I'm a doctor. Kidneys needs to be wet because why? If the kidneys are dry, it malfunctions. ஒரு கிட்னி ஈரமா தான் இருக்கணுமா? அந்த ஈரம் இல்லாத கிட்னி என்ன செய்யணும்? பழுது அடைந்துரும். அதுக்கப்புறம் என்ன போகும்? டயாலிசிஸ் தான் போகணும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. என்றைக்குமே கர்த்தருக்குள்ள நாம் நனைந்து இருக்கணும். We need to be drenched wet in God. ஏனென்றால் இந்த இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு வைங்க, வேற ஒரு வல்லமை வந்து உட்கார்ந்துரும். அப்புறம் முந்தினதை பார்க்கலாம்
இன்னும் மோசமாயிடுங்கய்யா. இப்ப என்ன நடக்குது? வருவோமா கதைக்கு? இளைப்பாறுகிற இடத்தில் சீஷர்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போறார். ஜனங்கள் பார்த்து விட்டார்கள். ஜனங்கள் பார்த்து என்ன சொல்றாங்க? தொடர்ந்து போறாங்க. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஆளுதான் மனதுருக்கத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் தான் அன்பு நிறைந்த தேவன். ஐயோ, இவ்வளவு பேர் என்னை தேடி வராங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை புறம்பை தள்ளாதபடிக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். He started to teach these people. வசனம் சொல்லுகிறது திரளான கூட்டம் என்று. வசனம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது புருஷர்கள் எத்தனை பேரா? 5000 பேர் என்று சொல்லுகிறார்கள். வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? The scholars says there was 15,000 people. பிகாஸ் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஆண்களை பார்க்கலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் என்ன சொல்கிறேன்னு? நம்ம இடத்துல கூட இப்போ நான் கணக்கு பண்ணாலும் நினைக்கிற பெண்கள் தான் கூட வருவாங்க. எந்த கூட்டத்துக்கு போனாலும், நான் இந்தியாவுக்கு பல ஊழியங்களுக்கு போயிருக்கேன், அந்த இடத்துல மெஜாரிட்டி 3/4 லேடிஸ் தான். இயேசுவின் நாட்களிலே ஆரம்பித்தது. ஏனென்றால் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க பெண்கள் மட்டும் இன்னொரு 1000 பேர் 5000 பேர் 6000 பேரா. பிள்ளைங்களை எங்க வீட்டில் வச்சுட்டு அந்த டைம்ல டொமஸ்டிக் மேட்டா இருந்துச்சு இல்லைங்களே, பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரணும். அப்ப வேத வல்லுநர் scholar says it is about estimated 15,000 people there. 15,000 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இயேசு போதிக்கிற இடத்துல என்ன இல்லையா? அவர்கள் உணவு சாப்பிடுவதற்கு கடை இல்லை, வசதி இல்லை, சாப்பிடுவதற்கு ஒரு சரியான இடம் இல்லை. இப்ப அவங்க என்ன செய்யணும்? மத்தியானம் ஆகிவிட்டது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மார்க் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். Mark 6 verse 37. Do we have that? போதும்யா. அவர் அவர்களை நோக்கி நீங்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்பேர்ல வைங்க, நான் கடைசிக்கு வரேன். அவர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 15,000 பேர் இருக்கிறான், நீயே அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. இவங்களும் தேடி பார்க்குறாங்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு. என்ன கிடைச்சிச்சு? சொல்லுங்க பாப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 5 அப்பம் 2 மீன் தான் கிடைச்சிச்சு. கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பார்ப்போமா? 5 அப்பம் 2 மீன், 15 பேர், 15,000 பேர். போதுமா? சொல்லுங்க, போதுமா? பத்தாது, கிடைக்காது. அதே தான். 15,000 பேருக்கு அது பத்தாது. 50 பேருக்கு பத்தாது. 15,000 பேர் இருக்கிறான். இவங்க கையில் கிடைச்சது 5 loaves and 2 fish. இந்த காரியம் நாம் படிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன், பாருங்க செட் ஆகுதான்னு. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. The miracle of the 5 plus 2, which is the 5? The bread, the loaves. Which is the 2? The fish. The miracle of the 5 and 2 provision was a gift for the crowd. திரளான ஜனங்கள் கூடி இருந்தாங்களே, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதம் அந்த 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனும். ஆனால் அந்த 15,000 பேர் கூடி இருந்தாங்க தெரியுமா? அது சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதம். எப்படி? I need to justify this claim, right? Do I need to justify? I want to say this again. I'm interested to know. This is a revelation. 5 அப்பம் 2 மீன், 15,000 பேருக்கு ஆண்டவர் அற்புதத்தை கொடுக்கிறார். ஆனால் 12 சீஷர்கள் இருக்கிறாங்களே, அந்த 15,000 பேர் தான் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதம். பாருங்க, அல்லாஹ் கேளுங்க, இதை ஃபாலோ பண்ணணும். திரளான கூட்டம், 15,000 பேர் அவங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. நீங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் போஷிங்கள் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவங்களிடத்துல இருந்தது 5 அப்பம் 2 மீனுங்கயா. ஆனா 15,000 பேர். அவங்களால போஷிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களிடத்தில் நீயே போஷி என்று சொல்லும் பொழுது God is trying to tell them something. என்ன சொல்றார் தெரியுமா? ஐயா, உனக்கு முன்பாய் ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல நீ அற்புதத்தை செய்ய முடியுமா இல்லையா என்பதை நீ பார் என்று அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை போல இருக்கிறார்.
ஏன் தெரியுமா? அவர்களால முடியாது, ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கிற இயேசுவால முடியும் என்பதை நம்பி ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு நீயே போஷி என்று சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். You need to understand. இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பாதையில ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். ஏன்னு தெரியுமா? இயேசு அவரிடத்தில் அப்பாவிடத்தில் போனதுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தக்கூடியவர்கள் இந்த 12 பேர் தான். இன்னொரு காரியம் சொல்றேன், கேட்குறீங்களா? படிச்சோமே லூக்கா அதிகாரம் 9வது அதிகாரம் 1-2 படிச்சோம்ல. அவர் அழைத்தார், அவர்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். அவங்க போயிட்டு நடந்ததை பெற்றுக்கொண்டு அனுபவிச்சு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இதை நான் செய்தேன், இதை நான் செய்தேன், இதை நான் செய்தேன். என்ன சொல்ல வரேன்? கொஞ்ச நாளைக்கு முன்பாதான் அவர்கள் கிராமங்களில் போய் அற்புதங்களை செய்தார்கள். கரெக்ட் தானே? நான் வசனத்தை படி தானே பேசுறேன். அற்புதங்களை கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் செஞ்சுட்டு இப்ப இந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், நீ ஏன் அவங்கள போஷின்னு சொல்லும்போது அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. பிகாஸ் they looked at that multitude before them. அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த திரளான சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்களுடைய அடையாளத்தை, அவர்களிடத்தில் வல்லமை இருக்கிறதை கொஞ்ச நேரம் மறந்து போனார்கள். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு முன்பாய் வைக்கிற ஒரு திரளான சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், இந்த சூழ்நிலை என்னால் சமாளிக்க முடியாது என்று தான் நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம். சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அந்த ஜனங்களை வேற இடத்துக்கு அனுப்பிடுங்கன்றாங்க. உனக்கு முன்பாக இருக்கிற அற்புதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு வேணாம் அந்த பிரச்சனை, இந்த எனக்கு மேலே இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் உனக்கு முன்பாய் வைக்கிற இடத்துல என்ன செய்கிறார் தெரியுமா? where there is a multitude there is going to be 5 loaves and 2 fish. அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். உன்னுடைய சூழ்நிலை உனக்கு பெருசாய் உனக்கு முன்பாய் பெரியதா இருக்கும், ஆனால் அந்த சூழ்நிலையின் நடுவில் 5 அப்பமும் 2 மீனையும் கர்த்தர் உங்களுக்காக வைக்கத்தான் போகிறார். அல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் தினமும் நாங்கள் செய்யக்கூடிய காரியம் இப்படிதான். இப்போ ஒரு சூழ்நிலை எனக்கு முன்பாய் வரும்போது என்னால் I cannot handle this and I walk away from it. அதை விட்டு நான் கடந்து போயிடுவேன். ஆண்டவரே இது வேணாம் என்று சொல்லுவேன். நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், ஆண்டவரே இந்த மலை போன்ற பிரச்சனையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஒரு சிலர் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை வேணாம், பிரேயர் டீம்ல சொல்லி ஜெபிங்க, இந்த பிரச்சனை எனக்கு வேணாம். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் என்னவென்றால், அந்த திரளான சூழ்நிலைக்கு நடுவில் கர்த்தர் உனக்கு என்று 5 அப்பமும் 2 மீனையும் வச்சிருக்கிறாரு. You just don't understand that. Where there is a multitude, there will be a miracle. I want you to know that. I want you to know that. Where there is a multitude, there will be a miracle. எந்த இடத்துல உனக்கு விரோதமாய் ஒரு ஒரு பலவீனமோ, ஒரு திரளான சூழ்நிலையோ, ஒரு மலை போன்ற பிரச்சனையோ உனக்கு முன்பாக இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். You need to understand that. இன்றைக்கு இதை புரியாமல் தான் அநேகருடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மலைகிட்ட பேச மாட்டோம், ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை வேணாம் எடுத்து போடுங்க. சீஷர்கள் அன்றைக்கு அதை தான் சொன்னாங்க. சீஷர்கள் அன்றைக்கு அதை தான் சொல்றாங்க. இன்னொரு சஜஷன் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கவா? சொல்லுப்பா. இந்த ஜனங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் அனுப்பல. அப்போ இன்னொன்று செஞ்சுடுறீங்க. என்ன செய்ய? என்ன அனுப்பிடுங்கன்றோம். ஜனங்களை நீங்கள் அனுப்ப மாட்டீங்க தானே? சரி என்ன அனுப்பிடுங்க. வேதத்தில் இருக்கு, நான் பொய் சொல்லல, வேதத்தில் இருக்குங்கயா. பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் போல. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37. யாராச்சும் படிங்க பார்ப்போம். நீங்கள் நினைச்சிடக்கூடாது இது என்னுடைய சொந்த வார்த்தைகள்னு. நாங்கள் போய் பார்த்தீங்களா? ஒன்று அவன் சொல்றான், அவங்களை அனுப்பிடு, என்னால் இதை சமாளிக்க முடியாதுன்னு.
ஆண்டவர் சார் நோ, அனுப்ப முடியாது. சரி, பிளான் பி. பிளான் பி என்ன? அவங்கள அனுப்ப மாட்டீங்களா? என்ன அனுப்புங்க ஆண்டவரே. ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற என்னுடைய போதும் என்ற சூழ்நிலை எனக்கு தெரிய மாட்டேது. ஐ டோன்ட் நோ தட் ஐ எம் ரெடி ஃபீல்ட். ஐ எம் திங்கிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங். நான் அதனால வெளியே போய் கடன் வாங்குறேன், நான் அவன்கிட்ட போய் திருடுறேன், நான் அவன்கிட்ட போய் பிஞ்சாம பண்றேன் என்று சொல்லி என்னை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனால் what we don't know is that God has already given me 5 loaves and 2 fish. கர்த்தர் என்னிடத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்துட்டாரியா. ஆனால் எனக்கு என்ன தெரியல, இந்த 5 அப்பமும் 2 மீனும் எனக்கு குறைவாய் தெரிகிறது. I still think என்கிட்ட இருக்கிறது குறைவா இருக்கு. I still think இந்த வேலை எனக்கு இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட சம்பளம் கொடுக்குறான். ஆனா கூட கொடுக்குற சம்பள இடத்துல உன்னை உறிஞ்சி எடுத்துருவான். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்க மாட்டான். பரவாயில்லையா? பரவாயில்ல பாஸ்டர், பரவாயில்ல. எனக்கு பணம் சம்பாதிக்கணும், காடியை நான் மாற்றணும், எனக்கு இதுதான் வேணும், சமாதானம் எனக்கு வேணாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களா? உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை சில நேரங்களில் மறந்துடுறோம். பிரச்சனையை எடுத்துருங்கன்னு சொல்றோம், எடுத்த மாட்டுறாரு. திடீர்னு நம்ம சொல்றோம் பரவாயில்ல, அடுத்தலாம் பரவாயில்ல, என்ன எடுத்துருங்கன்றோம். ஏனென்றால் சில நேரங்களில் பிசாசு செய்கிற காரியம் இதுதான். என்னத்தமா செய்வான்? நம்மள்கிட்ட இல்லை என்பதை தான் தினமும் விதைச்சுக்கிட்டே இருப்பான். அதான் அவனுடைய காரியம். உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட அபிஷேகம் இல்லை ஜேக்கப், உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட வல்லமை இல்லைம்மா. ஆனால் கர்த்தருக்குள்ள இரவு பகல் காத்திருக்கிற, ஆனால் அவன் வந்து காதல் என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்ககிட்ட இல்லை. யூ டோன்ட் ஹேவ் வாட் இட் டேக்ஸ் ஃபார் காட் டு ரிசைட் இன் யூ. உன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவான். உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை இல்லைன்னு சொல்லுவான். உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை இல்லைன்னு சொல்லுவான். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், where there is a multitude, there is a miracle. சூழ்நிலையை பார்த்து நீ போய்விடக்கூடாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்ன ஆண்டவரே, எங்கப்பா சூழ்நிலை இருக்கு, எங்க சூழ்நிலை இருக்கு, என்னால் பார்க்க முடியலையே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் திடீர்னு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. திருப்பி கொள்ளுங்களேன், 6ஆம் அதிகாரம் மார்க் 6:38. போதுங்கய்யா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? போய் பாருங்க. நான் என்ன சொல்றேன்? என்கிட்ட இல்லைன்னு சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா உன்கிட்ட தான் இருக்கு, போய் பாரு. The problem is not that you don't know. What is the problem? We don't see, we don't seek, we don't find. That's our problem. 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்கய்யா. கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், போய் பாரு. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை போய் பாரு. உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்க வரங்கள் போய் பாரு. உங்ககிட்ட நான் கொடுத்திருக்கிற பழைய காலங்களில் கொடுத்திருக்கிற அந்த ஜெப காரியத்தை போய் பாரு. You can pray, but you're not praying. You can stand for God, but you're not standing. போய் பாருன்றாரு. நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே, எங்க நான் பார்க்கறது அப்படின்னு கேட்குற இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, போய் பாரியா, போய் பாரு, உங்ககிட்ட தான் இருக்கு. அன்றைக்கு மோசே கிட்ட செங்கடலை பிளப்பதற்கு அவன் கையில் என்ன இருந்துச்சு? பல அற்புதங்களை செய்வதற்கு மோசேயின் கையில் என்ன இருந்துச்சு? கோல் இருந்துச்சு தானே. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், அதே கோல் அவன் சீனாய் மலையில் தேவனை பார்ப்பதற்கு முன்பாய் அவன் கையில் என்ன இருந்துச்சு? அதே கோல் தானங்க இருந்துச்சு. என்ன நமக்கு தெரிய மாட்டேது? ஐயா இவ்வளவு நாள் என்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார், எங்க ஆண்டவரே என்று கேட்கிறோம். தாவீதை இதோ ஒரு திரளான சூழ்நிலைக்கு நடுவில் ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த திரளான சூழ்நிலை யார் ரூபத்தில் வருகிறான்? கோலியாத்தின் ரூபத்தில் வருகிறான். அவனிடத்தில் that sling he has. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? உன்னை நான் அழைச்சிட்டேன். யார? தாவீதை சொல்றாரு, உன்னை நான் அழைச்சிட்டேன், உன்னை நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். 17 வயசுல அவரை அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப அந்த மலை போன்ற இருக்கிற பிரச்சனை, அந்த திரளான ஒரு சூழ்நிலை அவனுக்கு முன்பாக இருக்கிறது. என்ன செய்யணும்? ஐ ஹேவ் தி ஸ்லிங். எனக்கு என்ன தேவை? கூழாங்கல். கூழாங்கல்ல கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. அவன் எத்தனை கூழாங்கல்லை வைத்து கோலியாத்தை அடித்தான்?
ஒண்ணே ஒண்ணு. ஆனால் எத்தனை கூழாங்கலை எடுத்தான்? 5. He took 5 pebbles, but he only used 1. Because when God calls you, he will make sure that you defeat your mountain. உன்னுடைய மலை போன்ற பிரச்சனையை உன்னால் மேற்கொள்ள முடியும், ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? இந்த மலை பெருசு, மலை பெருசு, மலை பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, மறந்து விடுகிறோம். பார்க்கலாம். அடுத்து 15,000 பேர். அவங்கள்ட்ட இருந்தது 2 அப்பமா, 5 அப்பம், 2 மீன். முன்னுக்கு எத்தனை பேர்? கையில் எத்தனை பேர்? 5 + 2. முன்னுக்கு எத்தனை? 15,000. அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? What do they do? They handed it over to பெருக்கத்துக்குரியவரிடத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கிறார்கள். Whatever we have, when you hand over to God, is where the change will start to come. மாற்றம் எப்போ வரும் தெரியுமா? என்னிடத்தில் இருக்கிறதை நான் ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்போது தான். அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிறதை நான் தேவனிடத்தில் கொடுக்கும்போது தான் பெருக்கத்தை நான் எதிர்பார்க்க முடியும். அந்த பெருக்கம் எப்போ வரும்னா நான் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? ஏதாச்சும் மழை போல பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வச்சுக்கணும்ல. ஐயா, உன்னுடைய கனவை நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்கியா? உன்னுடைய எதிர்கால திட்டத்தை நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்கியா? உன்னுடைய வேலை காரியங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்கியா? கேட்டு பாருங்க உங்களை. ஆஸ்க் யுவர் செல்ஃப். கொடுத்துருக்கீங்களா? நீங்க இப்போ தற்காலிகமாய் இப்போ இருக்கிற சூழ்நிலை நடுவில் எல்லாமே நல்லா இருக்கிறது போல இருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், அதை ஆண்டவர்கிட்ட என்னைக்காச்சும் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? ஆண்டவர், நான் இந்த படிப்பை படிக்கிறேன், நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறேன், நான் இந்த வேலையில் நிற்கிறேன், இதில் உங்களுடைய கரம் இருக்கிறதா? கேட்டிருக்கோமா? நம்ம கேட்கறது இல்லையே. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? 15,000 பேர் முன்னுக்கு இருக்கிறாயா, அவங்கள்ட்ட இருந்தது 5 அப்பம் 2 மீன். 15,000 பேர்கிட்ட கொடுக்கணும்னா அவர்கள் இயேசுவின் இடத்துல தான் கொடுக்கணும். இயேசுவின் இடத்தில் அவர்கள் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். There are some of us here who wants more than what we have. But I'm telling you, God has already given you 5 loaves and 2 fish. 5 அப்பமும் 2 மீனையும் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியுமா தேவை? இன்னும் ஆசீர்வாதம் தேவையில்லை. What you and I need is the favor of God. தேவனுடைய தயவு எனக்கு வேணும். தேவனுடைய தயவு. ஐயா, நான் தினமும் ஒரு வார்த்தை சொல்லுவேன். எல்லாருக்குமே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவ தயவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ தயவுனா என்ன? தேவ தயவு என்று சொன்னால் அப்ரோஜனமான எனக்கு புரோஜனமான காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரே, அதுதான் தேவ தயவு. தேவ தயவுனா என்ன தெரியுமா? திராசு இருக்குல்ல, திராசு. அந்த திராசு என் பக்கம் திரும்புது பார்த்தீங்களா? என் பக்கம் திரும்ப கூடாது, ஆனால் திராசு இப்படி நிற்கிறதே, அதுதான் என் தேவ தயவு. தேவ தயவுனா என்ன தெரியுமா? எல்லா கதவுகளும் அடைக்கும் போது கர்த்தர் பின்னால் ஒரு கதவை திறக்கிறார் பத்தியா, அதுதான் தேவ தயவு. தேவ தயவுனா என்ன தெரியுமா? உன்னுடைய தரம் இவ்வளவுதான், ஆனால் ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் உன்னை உட்கார உயர வைக்கிறாரே, அதுதான் என் தேவ தயவு. அதுதான் தேவ தயவு. அதுதான் என் தேவ தயவு. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம், அதை விடுவோம். ஆண்டவருடைய தயவை நாடுகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அவர்கள் 5 அப்பத்தையும் 2 மீனையும் தேவனுடைய கரத்தில் வைத்தார்கள். வச்சிட்டாங்களா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்போ அதை பெருக்க பண்ண போகிறார். அப்படித்தானே? he is going to multiply that. இப்போ அவருக்கு பெருக்க போறதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வசனம் இருக்கா? ரூபன் இருக்கா? படிக்கிறீங்களா? அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். போதும் ஐயா. 5 அப்பம் 2 மீன் யார் கையில் இருக்கு? இப்ப இயேசு கையில் இருக்கு. இப்போ அவர் என்ன செய்ய போறாரு? கொடுக்க போகிறாரு. கரெக்டா? he is going to multiply the 5 loaves of bread and 2 fish. But before he multiplies that, he is telling the people to do something. என்ன செய்ய சொல்றாரு? சொல்லுங்களேன். கீழே உட்காருன்றாரு. கீழே உட்கார்றாரு.
கரெக்டா? வசனம் அப்படி தானே சொல்லுது. கீழே உட்காடுறாரு. ஏன்? அதாவது நம்ம பாஷையில் பேசினோன்னா நீ உட்காந்தாதான் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை போல சொல்லுகிறார். ஏன்? ஓடுகிற சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் கடைசியா தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க? நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன். When was the last time you and I sat down in the presence of God? That fast-paced environment that you and I are living right now. நாம் வேகமாய் ஓடுகிற சமுதாயத்தில் நீயும் நானும் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே. ஓடுகிற நேரத்தில் சொல்கிறேன், அப்படியே கொடுங்க ஆண்டவரே, நான் ஓடிக்கிட்டே எடுத்துக்கிறேன்றோம். இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, நான் நிற்கிறேன் ஆண்டவரே, கொடுங்கப்பா கொடுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உக்காந்தாதான் நானே பெருக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல, பெருக்கத்தை கொடுக்குறேன்றாரு. ஏன்னா அவர் கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. இப்போ அவர் என்ன செய்ய போறார்? நீ உட்காரு, அந்த 5 அப்பமும் 2 மீனும் நான் அதிகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எந்தெந்த ஜனங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்காராமல் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் உட்காருவது என்று சொல்லும் போது அதை எதை குறிக்கிறது தெரியுமா? எதிர்பார்ப்பை குறிக்கிறது. When you sit down in the presence of God, it only resembles one thing, expectation. Thank you, ma. சில நேரங்களில் ஓடுது, வார்த்தை வர மாட்டேது. ஒரு எதிர்பார்ப்பை முன் குறிக்கிறது, எக்ஸ்பெக்டேஷன். கர்த்தரிடத்திலிருந்து சரி ஆண்டவரே நான் உட்கார்றேன், எனக்கு கொடுங்க என்று காத்திருக்கிறோமே, அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல சொல்றார். காத்திருங்கய்யா, காத்திருக்கிற மாட்டோமே. இன்னைக்கு எல்லாருமே எதெதுக்கோ காத்திருக்கிறோம், தேவனுக்கு காத்திருக்க மாட்டோமே. காத்திருங்கன்னு சொல்றார். உட்காருமா, உட்காரியா அப்படின்னு இன்றைக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? இல்லப்பா, என்னுடைய வேலை அதனால ஓடணும், என் குடும்பம் என்னோட ஓடணும், என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப ஓடணும் ஆண்டவரே, என்னால் உட்கார முடியல. ஆண்டவர் சார், நீ உட்காரலன்னா நான் என்ன செய்வேன்? அந்த 5 அப்பமும் 2 மீனோட தான் நீ அலைவேன். ஆனால் நீ உட்கார்ந்தனா அதில் பெருக்கம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதில் பெருக்கம் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மார்த்தாளையும் விரும்புகிறார், மரியாளையும் விரும்புகிறார். அப்படிதானே? 2 சகோதரிகள் விரும்புகிறார். வசனம் சொல்லுது, God loved them. ஆனால் மார்த்தாள் புலம்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏன் புலம்புற? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், ஆனால் தேவையானது அது உன்னிடத்துல இல்ல மார்த்தாளே. மார்த்தாளுங்க கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். காட்ட மாட்டீங்க. மரியாதை தூக்குன்னு சொன்னா சபையே தூக்கும். அப்படிதானே? மார்த்தாளே, நீ எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, தேவையானது அது எங்க இருக்கு? உன்னுடைய தங்கச்சி கிட்ட இருக்கு, மரியாள்கிட்ட இருக்கு. மரியாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? தேவ சமூகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நல்ல பங்கு வேணுமா? மரியாளை போல உட்கார்ந்திருந்து கர்த்தரிடத்தில் பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இப்ப 5 அப்பமும் 2 மீனும் ஓடிக்கிட்டே இருக்கு. சீஷர்கள் பார்க்குறாங்க, கர்த்தருடைய கரத்தில் நான் என்ன கொடுத்தேன்? மனோ எத்தனை கொடுத்தேன்? 5 அப்பமும் 2 மீன். இப்போ ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு, இந்தா கொடு, இந்தா கொடு, இந்தா கொடு, இந்தா கொடு, இந்த என்னடா நடக்குது? 5 அப்பமும் 2 மீனும் தானே, என்ன குடு குடு குடுன்னு. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்கிறது அவங்களுக்கு புரியல. They were just crazy. They only know that they have given to Jesus 5 loaves of fish and 2 bread. மார்க் 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். I want you to know this. அந்த திருப்தி எங்க வந்துச்சு தெரியுமா? அந்த 5 அப்பமும் 2 மீனையும் அவர்கள் இயேசுவின் கரத்தில் கொடுத்த போதுதான் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் நானே வச்சுக்கிட்டு எனக்கே பத்தாது, என் குடும்பத்துக்கு பத்தாது, என் மனைவிக்கு பத்தாது, என் பிள்ளைக்கு பத்தாது, என் நாய்க்குட்டிக்கு பத்தாதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெருக்கம் வராது, அப்படியே தான் இருப்பேன். அதே 5 அப்பம், அதே 2 மீன். 2 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது எத்தனையா இருக்கு? நோ பாஸ்டர், 5 fish 2. அடுத்த வருஷம் வந்தா இன்னும் 3 வருஷம் கழிச்சு பார்க்க முடியலாம், தாடியெல்லாம் இருக்கும். என்னையா? இன்னும் 5 அப்பம் 2 மீன் தான். காது உள்ளவன் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னான். கர்த்தருடைய கரத்தில் உன்னுடைய 5 அப்பமும் 2 மீனையும் கொடுக்கணும். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா கதை அங்க முடியல. The story does not end there. அவர்கள் கொடுத்த பின்பு என்ன இருந்துச்சா? மீதி இருந்துச்சா? பேலன்ஸ் இருந்துச்சியா? ஐயா, ஆரம்பத்தில் 5 அப்பம் 2 மீன். முன்னுக்கு எத்தனை பேரு?
15,000 பேர். முதலாவது நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? பத்தாது. சிஷ்யர்கள் அப்படிதானே யோசிச்சானுங்க, பத்தல, இது நிச்சயமாய் பத்தாது, 15,000 பேருக்கு பத்தாது. ஆனால் கடைசியில பார்க்கும்போது மீதி இருக்குதுங்க, மீதி இருக்கு. எத்தனை மீதி இருந்துச்சு? 12 கூடை நிறையா மீதி இருந்தது. எத்தனை சீஷர்கள்? கனெக்ஷன் புரியுதா? இன்னும் கொஞ்சம் புரியும், அந்த கொஞ்ச நேரத்தில் வரேன், முடிய போகுது. 12 சீஷர்கள். என்ன சொன்னாரு? நீங்களே அவங்கள போஷிங்கன்னு சொன்னாரு. இப்ப எல்லாம் கொடுத்து போய் எல்லாம் திருப்தி ஆனதுக்கு பின்பு மீதியான எத்தனை கூட? 12 கூடைகள். 12 சீஷர்கள். இந்தா பேதுரு, இந்தா ஒரு கூடை, இந்தா எடுத்துக்கோ. யூதாஸ்க்கு அவனுக்கு ஒரு கூடை, இந்தா போ எடுத்துக்கோ. என்ன சொல்ல வராரு? ஐயா, இல்லைன்னு நீ நினைக்கும் போது என் கையில நீ கொடுத்த பத்தியா, என் கையில கொடுக்கும் போது அந்த இல்லாததை இருக்கிற வண்ணமாய் நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோமா? அவருடைய கரத்துல மட்டும் கொடுக்க மாட்டோம், மற்றவன் கையில கொடுப்போம். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஐயா நான் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன், திருப்பியும் கொடுக்க மாட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. எங்க திருப்பியும் கொடுக்க? ஃபோனே எடுக்க மாட்டாங்களே, திருப்பியும் கொடுக்கலையா? அப்போ நான் என்ன செய்யணும்? ப்ரே பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னா. ஏச முடியல. ஏன்னா தனக்கு பின்பு தான் இல்லை, என்ன தனக்கு பின்பு தான் தானம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஐயா நமக்கு இருக்கணுங்கய்யா, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். என்கிட்ட குறைய இருந்துக்கிட்டு நான் போன வாரம் தான் சொன்னேன் போல, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நான் இதுகிட்ட ஒரு 30,000 வெள்ளி அன்னைக்கு கொடுத்தேன், இன்னும் திருப்பியும் கொடுக்கல. இப்போ நான் திருப்பியும் ஃபோன் எடுக்க மாட்டேது. இப்போ அந்த 30,000 வெள்ளி என்னுடைய கார்டு டியூவா இருக்கு, நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஜேக்கப்ட ஒரு 30,000 வாங்கணும், வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் வேற கேட்பாரு. அப்போ நான் 30,000 வீட்டு இன்ட்ரெஸ்ட், நான் போய் என் கார்டு, அப்போ அந்த காசு நான் சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்றேன் புரியுதுங்களாங்க? தனக்கு பின்பு தான் தானம். ஐ எம் a firm believer in that. I'm so sorry. I am a very firm believer. முடிக்கிறேன். மிச்ச மீதி இருந்தது. கர்த்தரிடத்தில் கொடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் மிச்ச மீதியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசியாய் மார்க் 6ஆம் அதிகாரம் 37. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். போதும், நீங்களே அவங்களுக்கு போஷனம் கொடுங்க. நம்ம அதை சொன்னோம் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு நான் கடைசியா வரேன். யோசிச்சு பாருங்க, இது ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு தான். எல்லா சூழ்நிலையின் நடுவில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. In every situation that they encountered with the disciples, Jesus took charge of the situation. உதாரணத்தை பார்க்கலாமா? படகுல போறாங்க எல்லாருமே, most of them are seasoned fishermen. படகுல போறாங்க, படகு அசைய ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் வந்து கடலையும் காற்றையும் அதட்டுகிறார். கரெக்டாங்களா? இன்னொரு சூழ்நிலை இருக்கு, அவங்க டெக்ஸ்ட் கட்டணும், வரி கட்ட வேண்டும். பேதுரு வந்து சொல்றான் வரி கட்டணும்னு. ஆண்டவர் என்ன பொறுப்படுத்திக்கிட்டாரு? என்ன சொல்றாரு? போ, உன்னுடைய மீன் வலையை போடு, முதல் மீனை எடு, அதுக்குள்ள காசு இருக்கும், அதனுடைய காசை எடுத்துட்டு போய் உன்னுடைய டெக்ஸையும் என்னுடைய டெக்ஸையும் கட்டுன்றாரு. In every situation we know that God is always in control. ஆனால் இந்த பகுதியில் மட்டும் சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீ போஷியா அப்படின்றாரு. ஏன் அவர்களை போஷிக்க சொல்றாருன்னா, கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை அபிஷேகம் பண்ணி உனக்கு வல்லமையை கொடுத்து ஏற்கனவே உன்னை அனுப்பி நீயும் அங்கங்க போய் அற்புதங்களை செய்துவிட்டு மறுபடியும் இயேசுவிட்ட வந்து, ஆண்டவரே நான் இதை செய்தேன் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னால தானே சொன்னேன். அதனால தான் உன்னை நம்பி நீ அவர்களை போஷி என்ற அந்த அற்புதத்தை உனக்கு முன்பாய் வைத்தேன். அதனால தான் நான் முதல் சொன்னேன், அந்த 5 அப்பமும் 2 மீனும் அவர்கள் அந்த 15,000 பேருக்கு. ஆனால் அந்த 15,000 பேர் ஆண்டவர் அவர்களுக்கு என்று கொடுத்த அற்புதம். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு மலை போன்ற பிரச்சனை அவர்களுக்கு முன்பாய் இருந்ததுனால அவர்கள் செய்த அற்புதத்தை, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை மறந்து போனார்கள். மறந்து போனதுனால அவர்கள் தேவன் எதிர்பார்ப்பை மீறி அவர்களால் செயல்பட முடியவில்லை. They had to overrule the expectations of God. I cannot do it. என்னால் செய்ய முடியல. இன்றைக்கு இந்த மாதிரி இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தர் உங்கள் மத்தியில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவோ எண்ண முடியாதது. இந்த ஐயா சொன்னார், எவ்வளவு அற்புதங்கள் என் வாழ்க்கை, எவ்வளவு அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், எவ்வளவு அற்புதங்கள் யா. ஆனா ஒரு மலை போன்ற பிரச்சனை, ஒரு திரளான சூழ்நிலை உனக்கு முன்பாக இருக்கும்போது
ஆண்டவரே என்னால் முடியாது, இதை எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றை மட்டும் செய்வோம். கர்த்தர் அவர்களை நம்பினார். அவர்களால் அந்த இடத்தில் அற்புதம் செய்ய முடியல. ஏனென்றால் அவர்களுக்கு முன்பாய் விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு முன்பாய் ஒரு பயம் வந்தது. They had this fear. God has actually moved us. God has actually handpicked us to change destinies. ஜனங்களை மாற்றவும், ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும், தரிசனங்களோடு ஓடுவதற்காக தான் உன்னையும் என்னையும் அவர் முன்குறித்திருக்கிறார். ஒரு சிலருடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க, இன்னும் பலப்படுத்த உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே இந்த இடத்துல டோன்ட் திங்க் யூ ஆர் ஹியர் பை சான்ஸ். யூ ஆர் நாட் ஹியர் பை ஆக்சிடென்ட். எங்க பாஸ்டர் தினமும் அதை தான் சொல்லுவார். யூ ஆர் நாட் ஹியர் பை ஆக்சிடென்ட். நீ தற்செயலா இந்த இடத்துல வந்து உட்காரவில்லை. தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி தான் நீ நானும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டு அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு அனுப்பப்பட்டு அவருடைய பாதத்தில் நிற்கிற உங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக, பெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் நானும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். That is why the starting heading. You need to be where? You need to be in God to receive His blessings. தேவனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் 5 அப்பமும் 2 மீனும் அதனுடைய பெருக்கத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். நானே எல்லாம் வச்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னான். காலங்கள் எவ்வளவுதான் ஒன்னாலும் உன் வாழ்க்கையில் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய், கர்த்தருக்கென்று நிற்கிறவனாய், கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவனாய் நானும் நீயும் இருக்கும்போது காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா, மாறுதலாய் முடியும். பெருக்கத்தின் தேவன் உன் நடுவில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? We're going to pray.